ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்ஸ் டே 10 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம வெல்லம் சேர்த்து வந்து எந்த ஃபுட்டு செஞ்சாலும் அதில் வந்து நீங்கள் நிறைய நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இன்னும் சுவையை ரொம்பவே கூட்டி கொடுக்கும். ஸோ எதில் நீங்கள் வெல்லம் போட்டு நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நெய் நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லும் இருக்கட்டும் இல்லை சுவையும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேரட் செகண்ட் டிப் சொல்கிறேன். ஸோ கேரட் அண்ட் பீட்ரூட் வந்துட்டு வாடி போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது நீங்கள் என்ன பண்ணலான்னா, உப்பு கலந்த தண்ணியில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ½ hour போட்டுவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ஸோ கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பிஸ்கெட்லாம் வைக்கிறீங்களா, பிஸ்கெட்லாம் வைக்கும்போது நமுத்து போயிடுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஒரு டப்பாவில் சர்க்கரையை தூவிடுங்க. சர்க்கரையை தூவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பிஸ்கெட்டில் வந்துட்டு போட்டு வைங்க. என்ன ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மழை காலத்துக்கு நமுத்து போகும் இல்லையா? இந்த சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு நமுத்து போகாது. ஸோ நம்ம டிப்ஸ் எல்லாம் மீதி நான் வந்துட்டு இதில் வந்து 4 டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த சேனலில், ஐ மீன் இந்த இதில். ஸோ இன்னொரு வந்துட்டு பயோவில் இருக்குது இன்னொரு அக்கௌண்ட்டு, அதில் மீதி சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப்லேயும் பாருங்கள், நிறைய ஃபேஷன் பிளாக்ஸ் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.